இந்த வெஜினல் ஹிஸ்டெக்டமியை நான் வந்து ஜெர்மனி அப்படி மற்ற இடங்கள்ல, அதாவது என்னுடைய மென்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் பேலி அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் போய் கற்றுக்கிட்டு வந்துட்டு ரொம்ப காலமாக நான் வந்து இந்த வெஜினல் ஹிஸ்டெக்டமியை பண்ணுறேன். இதில் வந்து சின்ன யூட்ரஸை மட்டும்தான் நிறைய பேர் எடுப்பாங்க. நாங்கள் வந்து 12 to 14 வீக் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மாத கர்ப்பப்பை எவ்வளோ பெருசாக வீக்கம் இருக்கோ அதை எல்லாமே வந்து நாங்கள் வந்து கீழ் வழியாகவே வந்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேஃப்டியாக எடுத்துருவோம். அதில் வந்து எந்த வித காம்ப்ளிகேஷனும் இல்லாமல். இப்போ எங்ககிட்ட சர்ஜரி பண்ணவங்களாம் நிறைய பேர் வந்து 20 years 25 years வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த வந்து வெஜினல் ஹிஸ்டெக்டமி வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு வலியுமே இருக்காது. ஏன்னா இப்போ அப்டாமினல் ஸ்காரில் சம்டைம்ஸ் பெயின் தெரியலாம். கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணாலோ இல்லை ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாலோ அந்த ஸ்காரில் வந்து பெயின் தெரியலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜினல் ஹிஸ்டெக்டமியில் எந்த பெயினும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் பாத்வே வழியாக பண்ணுறதை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி அந்த ஸ்கில்லை கற்றுட்டு வந்து நான் இந்த ஊர் மக்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களா இந்த வெஜினல் ஹிஸ்டெக்டமிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜினல் ஹிஸ்டெக்டமி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த சர்ஜரியை பண்ணி நீங்கள் பயன்பெறணும். ஒரு சின்ன ஸ்கார் கூட நம்ம பார்க்கும்போது ஒரு அக்லியாக தெரியுதில்ல, ஒரு ஃபீமேலுக்கு ஸ்கார் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.